வணக்கம். ஜிசிஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஜிசிஸ் டெக்னாலஜியில் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல்களை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். பவர் ஃபேக்டரை பொறுத்தவரை இப்போ டிஎன்இஆர்சி நம்மளோட டான்ஜெட்கோ நார்ம்ஸ் படி 0.86 மேலே உங்களோட பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை 0.86 கீழே வந்ததுன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டி அவாய்ட் பண்ணணும்னா நம்மளோட பவர் ஃபேக்டர் 0.86 மேலே இருக்கிறபடி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த இடத்துல தான் இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் பேனலானது யூஸ் பண்ணுறோம். இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் பேனலை வச்சிங்கனாக்க உங்களோட ரியாக்டிவ் பவர் டிமாண்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உங்களோட பவர் ஃபேக்டர் 0.99 மெயின்டைன் ஆகிற வரைக்கும் இல்லை 0.86 மேலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களோட பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு 20 kVA பவர் ஃபேக்டர் பேனல் வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த 20 kVA பவர் ஃபேக்டர் பேனலை நம்ம இன்ஜினியர் சைட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பவர் ஃபேக்டர் இருந்தது, ஜிசிஸோட ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பவர் ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத ரியலிஸ்டிக்காக வீடியோவை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஜிசிஸோட பவர் ஃபேக்டர் பேனல் உங்களோட பவர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வராமலே இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இபி மீட்டரிங் பேனல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இபி மீட்டரிங் பேனலில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க லோடு என்னன்னா ஒரு மோட்டார் லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஒரு நம்பர் ஆஃப் மோட்டார் லோட்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டார் லோட்ஸ்னால நம்மளோட பவர் ஃபேக்டர் வந்து ஆர் ஃபேஸில் நமக்கு வந்து 0.5 வருது, அண்டு ஒய் ஃபேஸில் 0.6 வருது, அண்டு நமக்கு பி ஃபேஸில் வந்து 0.5 வருது. ஸோ இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி லோவஸ்ட் வேல்யூவாக வர்றதுனால நம்ம இபியில் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜிசிஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனலை நம்ம வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அது இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், அது பண்ணதுனால என்ன இந்த பவர் ஃபேக்டரில் என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த பவர் ஃபேக்டர் பேனலில் முதல்ல இப்போ ஆன் பண்ணுறோம். மொத்த லோடு எல்லாமே ஆன் கனெக்ஷன் ஆனில் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து எப்படி முதல்ல பவர் ஃபேக்டர் பேனல் ஆன் பண்ணோம், அதோட கனெக்ஷன்ஸும் எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, நான் இப்போ வந்து பவர் ஃபேக்டர் பேனலை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பவர் ஃபேக்டர் பேனலை ஆன் பண்ணிட்டோம். இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 கான்ட்ராக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எம்சிபி அண்ட் ஒரு ரிலே செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பேனல் பேக் சைடில் நம்ம வந்து கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வேரியபிள் ஆஃப் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 kVலேருந்து ஆரம்பிச்சு 10 kV வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டர் லைன் வைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் உள்ள பின்னாடி இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லோட்ஸ் எல்லாம் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கான்ட்ராக்டர் வந்து இதுவாக இருக்குது, சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ 2 லோட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சிங்னால இப்போ அடுத்ததும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் சென்சிங்னால லோடுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஃபேக்டர் பேனலோட டிஸ்பிளேவை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டிஸ்பிளேல நமக்கு என்ன காட்டுதுன்னா பிஎஃப் வந்து 0.9 கிடையாது. ஸோ இந்த மாதிரி 0.9 கண்டிஷனில் வரும்போது நம்ம இபிட்டு ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக் சென்சிங்னால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது ப்ளஸ்ன்ற இண்டிகேஷன் காட்டும், மைனஸில் இருக்க போது கெப்பாசிட்டர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பிஎஃப் வந்து 0.9 மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்குறோம். எல்லா லோடும் இப்போ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ கரண்ட்லி 0.9 கிடையாது. ஸோ நம்ம இபி கிட்டேருந்து ஃபைன் கட்டுறதை முற்றிலும் தவிர்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. ஜிசிஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கம்பெனி. ஸோ இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இந்த பவர் ஃபேக்டர் பேனலை போடும்போது நம்மளோட பவர் ஃபேக்டர் வந்து 0.9லேயே மெயின்டைன் ஆகும். எல்லா மோட்டார் லோட்ஸும் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மோட்டார் லோட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கேயே மோட்டர் லோட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லா மோட்டர் லோடும் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கூட நம்மளோட பவர் ஃபேக்டர் பேனல் 0.9 மெயின்டைன் பண்ணுது. ஸோ நம்ம இந்த 0.9 இப்போ மீட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான் நம்ம இப்போ அதை செக் பண்ணலாம். முன்னாடி நம்ம பவர் ஃபேக்டர் பேனலை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம், அந்த இடத்துல 0.5 மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், இப்போ நம்மளோட பவர் ஃபேக்டர் எவ்வளோ வேரியபிள் வந்து மீட்டரில் இபி மீட்டரிங்கில் காட்டுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 0.9 காட்டுது. இப்போ அதே மாதிரி இது ஆர் ஃபேஸில் அப்படி காட்டுது. இப்போ நம்ம வந்து ஒய் ஃபேஸில் பார்க்கலாம், ஒய் ஃபேஸ்லையும் 0.9 காட்டுது, அண்ட் பி ஃபேஸ் பார்க்கலாம், பி ஃபேஸ்லையும் 0.9 காட்டுது. ஸோ அந்த மாதிரி 0.9 காட்டும் போது நம்மளோட கண்டிஷன்னா இபிலேருந்து நம்ம வந்து ஃபைன் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எப்படி இது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். அதை வந்து நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல ஒயர் எடுத்து வந்து மெயின் ஒயர் வந்து ஃபியூஸ் போகுது, ஃபியூஸ்லேருந்து வர ஒயர் நேராக இபி மீட்டருக்கு போகுது. இபி மீட்டர்லேருந்து வர ஒயர் தான் நம்ம அவுட்புட் ஒயர் தான் நம்ம சிடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிடி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க சிடி. நம்ம பவர் ஃபேக்டர் பேனல் ஆட்டோமேட்டிக் சென்சிங் பண்ணுறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுற சிடி. இந்த சிடியோட அவுட்புட்டை கொண்டு வந்து நம்ம பவர் ஃபேக்டர் பேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சிடியோட ஒயரை நம்ம அவுட்புட் ஒயரை நம்ம வந்து பவர் ஃபேக்டர் பேனலோட ஒயரிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிடியோட சென்சிங் ஒயர். இந்த சென்சிங் ஒயர் வந்து இந்த ரிலேவோட கனெக்ஷன்ல இருக்கு, இந்த ரிலேவோட இதில் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ரிலே தான் டோட்டலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பாருங்க, பவர் ஃபேக்டர் 0.9 தான் மெயின்டைன் ஆகுது. இப்படிதான் நம்ம பவர் ஃபேக்டர் பேனலில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இபி மீட்டரில் வந்து 0.9 வேல்யூ மெயின்டைன் பண்ண முடியும். இதை வந்து கீசிஸ் டெக்னாலஜிஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இது கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ.